முதல் செய்தி இன்னைக்கு நம்ம முதல் செய்தியா பார்க்க போறது தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில். பராக்கிரம பாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட கோவில். சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் கூட நடந்தது. அதனை ஒட்டிய சர்ச்சைகளும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு செய்தி. அங்க பல கோவில்கள்ல ஓதுவார் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த கோவில்லையுமே ஓதுவார் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கைலை புனிதர் திரு கிருஷ்ணன் என்பவர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு தெரிந்தவர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இறைவன் சந்நிதியில ஓதுதல் செய்யறாரு. அதற்கு டொனேஷன் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்டை போட்டு ஒரு 200 ரூபாயை அந்த கோவில் நிர்வாகம் இவரிடம் இருந்து வசூல் செய்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம சமீபத்தில் ஸ்ரீ டிவியில் ஒரு எதிர்வினை நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியை சேர்ந்த விஹெச்பி பொறுப்பாளர் திரு காளியப்பன் அவர்களோட ஒரு நேர்காணல் பண்ணோம். என்னன்னா, காளிகேசம் அப்படிங்கிற இடத்துல கோயில், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வசூல் பண்ணாங்க. கோயில் தரிசனம் கட்டணங்கிறது அதெல்லாம் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அந்த பாதையில போறதுக்கே வசூல் பண்றாங்க. அது குறித்து இங்க பேசுக நேரமா என்னன்னு தெரியல. அந்த டிஎஃப்ஓ இடமாற்றப்பட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு செய்தி. இப்ப அது போல தொடர்ச்சியாக இந்து வழிபாட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. அப்படிங்க ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறீர்கள். என்னன்னா, அந்த கோயில் பாருங்க, பராக்கிரம பாண்டியன்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி வாரணாசியில காசியில எப்படி காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறதோ அதோடைய ரெப்ளிகா அதே போல இருக்க வேண்டும் அப்படின்னு தான் தென்காசியில இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்க போற போக்கில் ஒன்று சொன்னீங்க, சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு. இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அப்படிங்கிறப்பே அதற்கு முன்னால புனரமைப்பு பணிக்காக இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்தது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது முழுவதுமாக பூர்த்தியாகவில்லை. அதற்குள்ளார அவசரமாக இவங்க கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் மதுரை கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்தாங்க. அதுல கூட நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பல ஆணைகளை பிறப்பித்தது. இன்னும் சொல்ல போனா ஐஐடியிலேருந்து வந்த அந்த நிபுணர்கள்லாம் அவங்க சொன்னாங்க, இது போதிய அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, இது முழுவதுமாக புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், பல இடங்கள்ல முழுசா முடிக்கலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவருடைய சொன்ன வாயு முகூர்த்தமா என்னன்னு தெரியல, கும்பாபிஷேகம் நடந்த 3 மாதத்திலேயே அந்த கலசம் புனரமைப்பு செய்யறதாக இவங்க சொன்ன அந்த கலசம் 3 மாசத்திலேயே ஒளிஞ்சதை பாக்குறோம். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்திலேயே அந்த விஷயங்கள் என்னென்னலாம் இந்து சமய அறநிலையத்துறை செய்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, இப்ப தன்னியல்பாக அவர் பக்தியின் காரணமாக அவர் என்ன பண்றாரு, ஓதுவார் இல்லாத அந்த கோயிலுக்கு திருவாசகம் முற்றோதல் செய்வதற்கு வருகிறார். அந்த முற்றோதல் அதாவது வாலண்டியர்னு அப்படி எடுத்துக்கலாம். வாலண்டியரா ஒருத்தர் செய்யறதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லாம இதெல்லாம் ஏற்கனவே அதிலேயே சரியான விஷயங்கள் நடக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு பக்தர் தரப்புல வைக்கிறது. இப்ப அந்த கிருஷ்ணன் அவர்கள் அவர் சேர்ந்த குழாமோடு இந்த முற்றோதல் செய்யும் பொழுது அதற்கு கட்டணமாக ஒரு வசூல் செய்திருக்காங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான நிலையில கோயில் நிர்வாகம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. சமீபத்திலே பார்த்தா அந்த உழவார பணிக்கு இருக்கக்கூடிய அனுமதி மறுக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது வாலண்டியரா நீங்க கோயிலுக்கு ஏதாவது உங்க பக்தியின் காரணமாக செய்ய வந்தா கூட அதை தடுப்பதற்கான எல்லா வேலையையும் இந்து சமய அறநிலையத்துறை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. இந்த செய்தி குறித்து திரு கௌதமன் அவர்கள்ட்ட இதை பத்தி வேற என்ன தகவல் அப்படின்னு பேசும் பொழுது அவர் சொன்னாரு, சமீபத்துல அவரு சங்கரன் கோயில், அத கிரவுண்ட் ஜீரோன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அந்த சங்கரன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கரன் கோயில்ல அங்க நடக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்தை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை அவர் அங்கேருந்தே சொன்னார். என்னன்னா, அங்க பல சந்நிதிகள் இருக்கு. வாராகிங்கிற ஒரு சந்நிதி இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டி நகர்ல நீங்க மேட்லி சப்வேலேருந்து இப்படி இறங்கி இந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இதுக்கு போறீங்கன்னா சைட்ல இப்பொழுது நிறைய பிரியாணி கடை வந்திருக்கு. நீங்க அந்த பக்கத்துலேயே மேட்லி சபைக்கு வந்தீங்கன்னா உங்களை தரதரன் கையை பிடிச்சுதான் அவன் இழுக்கல. மற்றபடி வாங்க பிரியாணி, சிக்கன் 65 இருக்குது, எல்லாமே இருக்கு, வாங்க சாப்பிட்டே ஆகணும்னு தரதரன்னு இழுக்கிற ஃப்ரீயாலாம் கிடையாது, காசு கொடுத்து தான் சாப்பிடணும். இருந்தாலும் இந்த ஹோட்டல் ஒரு 5-6 ஹோட்டல்லையும் வரிசையா நின்று பிடிச்சி நம்மளை இழுப்பான். அது போல இங்க கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சங்கரன் கோயிலுக்கு வராகி அந்த சந்நிதியில நீங்க போடணும். இந்த நெய் விளக்கு போட்டாதான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இருக்கு நெய் விளக்கு 2 விளக்கு ஏத்தணும் அப்படின்னு கூவி அவங்க விற்கிறாங்களாம். சரி, அது பக்கத்துல போனா கால பைரவர் சன்னதி இருக்கு, அங்கேயும் இதே போல விளக்கு ஏத்தணும், 2 விளக்கு ஏத்தணும்.
2 விளக்கு ஏத்துறதுதான் ஐதீகம். ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா அது ஒரு பிசினஸ் மாதிரி. நீ அந்த விளக்கை ஏத்தலைன்னா உனக்கு என்னமோ ஆயிடும், எதுக்குடா அந்த கோயிலுக்கு வந்த அப்படிங்கிறது மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க காசுக்கு. சரி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மாவிளக்கு இப்போ போட வராங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த மாவிளக்கு போட வரவங்கள்ட்ட 2 உருண்டை வைக்கிறதுன்னு, அதுவும் வந்து சுவாமிக்கு படையெல்லாம் கிடையாது. அங்க ஏதோ ஒரு மரம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, அது பக்கத்துலதான் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு உருண்டைக்கு 5 ரூபா அப்படின்னு வசூல் பண்றாங்களாம். இதுக்கு இப்படியெல்லாம் பக்கத்துல வந்து ஒரு சின்ன இடம், அங்க வந்து ஒரு தியானம் ஜபம் இது மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்து நீங்க பண்றதுக்குன்னு. ஆரம்பத்துல வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்தால் அதை வந்து எப்பவும் போல, ஏன்னா நீ வரக்கூடாதுங்கிறது தானே அறநிலையத்துறையோட இப்ப வேலையாக இருக்கு, இழுத்து மூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்னமோன்னு நினைச்சு பக்தர்களுக்கும் இப்ப பல பேருக்கு பக்தி ரொம்ப முக்தி போய் அவங்க என்ன பண்றாங்க, இது ஏதோ ஒரு இடம், அங்க உட்காந்து தியானம் பண்ற இடம், இது வந்து ஏனோ ஒருத்தன் ஆரம்பிச்சிருப்பான் போல இருக்கு பைசா போடுறதுன்னு. எல்லாரும் இப்ப பைசா போட ஆரம்பிச்சிடும். பைசா போடுறாங்க அப்படின்னா இப்ப எல்லாம் திறந்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. ஆகவே HRNCங்கிறது கோயிலை நிர்வகிப்பதற்காக இல்லை, காசு பார்ப்பதற்காக அப்படிங்கிறது ஆயிடுச்சு. நேத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, நேத்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னன்னா கோயில் நிலங்கள்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருக்காரா, அதை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அதுக்கு வெள்ளை அறிக்கைன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கான். அவர் எப்படி கொடுப்பாரு, யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கிறதெல்லாம் எப்படி சொல்லுவாரு? அதனால நாங்க சில நிலங்களை மீட்டு இருக்கிறோம், அந்த நிலங்கள்ல வேற எதுவும் செய்ய முடியாது, அதற்காக அதுல ஒண்ணும் செய்யாம இருக்க முடியுமா, நாளைக்கு அது ஏதாவது வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 லட்சம் மரக்கன்றுகளை இந்த அனுபவ ஃபவுண்டேஷன் முதல்ல ஒண்ணு தேக்கு நீங்க இன்னைக்கு நட்டீங்கன்னா அந்த குழந்தை 21 வயசு வரும் பொழுது லட்சக்கணக்கில் அந்த மரம் இதாகணும். அப்ப ஒரு விளம்பரம் அப்ப பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப கோயில் நிலங்கள்ல மரத்தை நடுறாராம். அது என்ன மாதிரியான மரத்தை நட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த மரம் நாளைக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படிங்கிறதும் தெரியல. ஆகவே இந்து சமய அறநிலைத்துறை இந்து வழிபாட்டை முடக்குவதற்காக, பக்தர்கள் அதிகமாக வராம இருக்கிறதுக்கு, இவங்களுக்கு வந்து அதிகமாக அங்க போனீங்கன்னா நீங்க பைசா செலவு பண்ணாம நீங்க வந்து சாமியை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. மிகவும் வேதனையானது, கண்டிக்கத்தக்கது. பக்தர்கள் இதற்கு வந்து உரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் HRNC திருந்துமோ அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.